முதல் ராசி, அதாவது 12 ராசியில முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்கிற அந்த மகா ரகசியம் என்னன்னு சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. நிச்சயமாக முதல்ல இவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சூட்சம் என்னன்னா, இவங்க ராசியில தான் சூரியன் உச்சம் பெறுது. சூரிய உதயத்துக்கு முன் எழுந்தவன் வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருக்க அந்த மேச ராசி. ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் என்பது மாற்று கருத்து இல்லை. என்ன இந்த ராசிக்கு ஒரு நெகட்டிவான விஷயத்தை போக்கணும்னா, கோபத்தில் எந்த முடிவு எடுக்கக்கூடாது. அதுதாங்க முக்கியம். ஏன்னா இந்த ராசிக்கு 1ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியா இருக்கார். கோபத்துல தான் அவசரமான முடிவு எடுப்போம். ராசியை குறிப்பிட்ட பணத்தை எடுத்து வைக்காமல் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. சூட்சம ரகசியம். ஏன் 30%? இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலுக்கு வந்து இவ்வளோ கமெண்ட்டும் கொடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக்கி உங்களுக்கான தேவைகளை நாங்கள் ஜோதிடர்கள் மூலிமா பரிகாரத்தோட நிறைய ராசி பலன் 12 ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ராசியில் நீங்கள் ஒருத்தராக இருக்குது, எனக்கு நல்லா இருக்குங்க, இந்த பரிகாரம் நான் பண்ணேன், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் உங்களுக்காக இன்னும் என்னென்னலாம் நாங்கள் கொண்டு வரணும்னு யோசித்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். நிறைய பெரிய பெரிய ஜோதிடர்களை சந்தித்து உங்களுக்காக சில விஷயங்களை 12 ராசிக்கான பலன்களையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு முக்கியமான பதிவுங்க. உங்களுக்கு எல்லாம் தேவைப்படுற ஒன்று என்னென்னா, வறுமையை போக்கி ராஜ யோகம். யாருக்கு தான் வேண்டாம் இல்லையா? வறுமையோடு வாழ எல்லாராலையும் முடியும். யாருமே வேணான்றோம், வறுமையே வேண்டாம். வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்குற சில மகா ரகசியம் இருக்கான். அது என்னதான் ரகசியம்? அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளும் வறுமையிலேருந்து வெளியில் வந்து ராஜ யோகத்தோடு வாழலாம் இல்லையா? அதை சொல்ல வராங்க நம்ம ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் ஜாதகம் பார்க்குறாரு, நியூமரோலஜிக்கல் பார்க்குறாரு, நிறைய விஷயங்களை நம்ம உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து நிறைய பரிகாரங்கள் கொடுத்து நிறைய பேரை சக்ஸஸ் ஆக்கின அந்த விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திச்சுட்ருக்குறோம். வாங்க அவரையே கேட்போம், இது என்னதான் இந்த வறுமையை போக்குற ராஜயோகத்தோட ரகசியம் என்னன்னு கேட்போம் அவரை. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதாவது இப்போதைக்கு மக்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து ஒரு பணம் இல்லையா? வறுமை வேண்டாம், நாங்கள் செல்வ செழிப்பு இல்லைனா கூட பரவாயில்ல, நிம்மதியாக சந்தோஷமாக வாழறதுக்கான ஒரு பணம் தேவை அப்படிங்கிறது தான். வறுமையை போக்குற ராஜ யோகத்துக்கு ஒரு சில மகா ரகசியம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்னதான் அந்த ரகசியம் சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இது வள்ளுவன் வாக்கு. அப்போ மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட அளவு பொருளாதாரம் இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும். மருத்துவம், குழந்தைகளுக்கு, உணவுக்கு அடிப்படை தேவை பூர்த்தி செய்ய கோடீஸ்வரராக அவசியம் தேவையில்லை. அடிப்படை தேவை பூர்த்தி அடைய நிச்சயமாக தேவை. அப்போ செல்வ கடாட்சம் தேவை. இன்றைக்கி நான் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா, வாழ்வில் சூட்சமாக ரகசியமாக இருக்கிற வாழ்வியல் பரிகாரங்கள். அப்போ கோயில் குளத்தில் போய் பண்ணக்கூடிய அம்சமும் உண்டு. அது நிறைய பேர் பார்த்துருப்போம். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது சிம்பிள் டே டு டே லைஃப்பில் நோட் பண்ணிக்கோங்க. வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறாரு. உங்கள் ராசி இதில் எது இருக்கோ கமெண்ட்டோ பண்ணுங்கள், ஒரு பேப்பரும் எடுத்து எழுதிக்கோங்க. நிச்சயமா இந்த சூட்சம ரகசியம் இவங்க செய்தால் வாழ்வில் மறுமலர்ச்சி நிச்சயமாக ஏற்படும். சூப்பர். அப்போ இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் பெனிஃபிட் அடையணும். இந்த ஜோதிட நேயர்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிவாங்க. முதல் ராசி, அதாவது 12 ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்குற அந்த மகா ரகசியம் என்னன்னு சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. நிச்சயமாக முதல்ல இவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சூட்சம் என்னன்னா, இவங்க ராசியில தான் சூரியன் உச்சம் பெறுது. சூரிய உதயத்துக்கு முன் எழுந்தவன் வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருக்க அந்த மேச ராசி. இப்போ சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது தான் இவங்களுக்கு முதல் சூட்சமம். ரெண்டாவது, செவ்வாய்க்கிழமை முருகன் அல்லது பகவதியை பிடித்து கொண்டால், இல்லை மாருதி ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கிட்டா, செவ்வாய்க்கிழமை தான், ஆஞ்சநேயரை சனிக்கிழமை போவான். இவங்க மேசராசிக்காரங்க இதை வழிபட்டு பார்க்கட்டுங்க. இவங்களுக்கு என்னங்கன்னா தைரியம் பிறக்கும், செல்வ கடாட்சம் அதிகரிக்கும், இவங்களுக்கு தன்னம்பிக்கை, இவங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டி அத்தனையும் விலகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால செல்வ கடாட்சம் வருகின்ற அனைத்து வழிவகைகளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரக்கூடிய சூட்சமாக நிச்சயமாக இருக்கும். ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் என்பது மாற்று கருத்து இல்லை.
என்ன இந்த ராசிக்கு ஒரு நெகட்டிவான விஷயத்தை போக்கணும்னா கோவத்தில் எந்த முடிவு எடுக்கக்கூடாது. அதுதாங்க முக்கியம். ஏன்னா இந்த ராசிக்கு 1ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக இருக்கார். கோவத்துல தான் அவசரமான முடிவு எடுப்போம், அதை எடுக்கக்கூடாது. அதாவது அவசரத்தில் எடுக்கிற முடிவு வார்க்கு கொடுத்துட்டு தவறான முடிவாக கொண்டு போய் நின்றுட்டு மிகப்பெரிய பொருளாதார இழப்பும் உறவுகள் இழப்பை ஏற்படுத்திடும். இப்போ உறவுகள் இழந்தாலே அதுவும் ஒரு குழந்தை செல்வம், மழலை செல்வம், சந்தோஷம், 16 வகை செல்வத்தில் ஏதோ ஒன்று இழந்துருவோம். அப்போ கோபத்தில் எக்காரணத்தை கொண்டும் முடிவெடுக்கக்கூடாத ராசி இந்த மேச ராசி. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சூட்சம் என்ன சொல்கிறேன்னா, 2ஆம் இடம் தான் சுக்கிரன், அவர் 7க்குரியவர். வருகின்ற வருமானத்தில் மினிமம் 30% எடுத்து வைக்காமல் இவங்க கோடீஸ்வரர் ஆக முடியாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபா சம்பளம் வருதுன்னா ஒரு 3,000 ரூபா ஒதுக்கிடுங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு லேக்ஸ் கணக்கில் வாங்குறாங்க. 1 லேக் சேலரி வந்து 30,000 ஒதுக்கி வச்சுட்டு மீதி 70,000 செலவு பண்ணி பழகணும். அந்த ராசியை சூட்சமம் இல்லை 1 லேக் வச்சு நான் ரோலிங் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன், மாட்டிக்குவாங்க. இந்த ராசியை குறிப்பிட்ட பணத்தை எடுத்து வைக்காமல் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. சூட்சம் ரகசியம். ஏன் 30%? இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 3க்குரிய புதனாக வரும்பொழுது அங்கே இந்த ராசிக்கு உச்சமும் நீச்சமும் இல்லை. அப்போ இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு இவங்க பண்ணால் மட்டும்தான் செல்வ கடாட்சம் வந்து கொண்டே இருக்கும். இவங்களுக்கு செவ்வாய், இவங்க ராசி அதிபதி செவ்வாய்ங்க. செவ்வாயாக இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுன்னா உடற்பயிற்சி நிச்சயமா தேவை. நான் செவ்வாய் ஆதிக்கத்தை நம்ம தூண்டிக்கிட்டே செவ்வாய் ஆதிக்கம் பண்ணதான் இவங்களுக்கு என்ன உடற்பயிற்சி சம்மந்தப்பட்டது, மனநிலைமை சரியாகிறது, கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதை விட்டுட்டு நம்ம ஜென்ரலாக போக முடியாது. ஆமாம். அப்போ ரொம்ப இவங்க உடற்பயிற்சி சம்மந்தப்பட்டது நிச்சயமாக பண்ணி ஆகணும். எப்படி அவங்க வந்து என்ன தெய்வத்தை வழிபடலாம்? நிச்சயமாக இவங்க வழிபாடு சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சில தானமும் சொன்னால் நல்லா இருக்கு. துவரை பருப்பு தானம், துவரம் பருப்பு தானம் கொடுக்கறது, துவரம் பருப்பில் செய்த உணவை படைத்து அதை மக்களுக்கு கொடுக்கறது, இது மாதிரிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். துவரை தானம் இவங்களுக்கு பல தடைகளையும் தொந்தரவுகளும் கண் திருஷ்டியும் போய்க்கிறோம். திருஷ்டி இல்லாமல் இருந்தாலே வாழ்க்கையில் ஒரு இஷ்டத்தை அடையக்கூடிய அம்சம் வந்துடும். இது சிறப்பு. இவங்களுக்கு என்னென்னா வேகமாக பேசுவதும் சரி, தெரியாமல் பொய் பேசுவதை தவிர்த்தணுங்க. ஏன்னா லக்ஷ்மிக்கு நல்ல விஷயங்கள் இருக்கிறது லக்ஷ்மி இருப்பாள். பொய் பேசும் இடத்தில் லட்சுமியோட அக்கா தான் இருப்பாள். அந்த சுபிக்ஷம் இருக்காது. அப்போ பொய் பேசுவதோ அவசரப்பட்டு முடிவெடுப்பதோ இது மாதிரி விஷயங்களை தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு கோபத்தில் வேண்டான்னு சொன்ன நபர்கள் இவங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலை உண்டு. இவங்க பொருளாதாரத்தை முடக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அப்போ பொறுமையாக பேசக்கூடிய விஷயங்கள் உண்டு. இவங்களை ஏமாந்துட்டாங்க, ஒரு சில விஷயம் விரயம் போயிடுச்சுன்னா விட்டுருங்க, போய் தொலைதுன்னு விட்டுறணும். ஆமாம். அப்போ அதுலேயே போய் இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம். இவங்களுக்கு மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். தியானம் 10 மினிட்ஸ் மட்டும் தியானம் பண்ணாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. இவங்க வழிபட வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ. இவங்க வழிபட வேண்டிய மந்திரமே ஓம் சரவண பவ. முருகர் மந்திரமும் சஷ்டி மந்திரமும் கேட்டு வந்தாலே மன நிம்மதி, லட்சியம் அடையக்கூடிய வாய்ப்பு பிறந்து கொண்டே இருக்கிறது. தினமும் ஓம் சரவண பவ சொல்லுங்க, எல்லாமே மாறும். இறுதி சூட்சம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வெற்றி பெறுவதை விட பெயரை காத்துக்கொள்வதே முக்கியம். இவங்க நட்பெயரை காத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக மேல் நோக்கி வந்துடுவாங்க. இப்போ சொன்னதெல்லாம் வாழ்வியில் நடக்கக்கூடிய சூட்சம விஷயங்கள். இப்போ நம்ம கோயில் பரிகாரங்கள், லட்சுமி குபேர மந்திரம், இது மாதிரி நிறையா சொல்லலாம். அது பொதுவானது. இந்த விஷயத்தை கடைபிடிச்சு வரட்டும், ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். இந்த வாழ்வில் வெளிச்சமாக மலரும். அதாவது உங்களுக்கான ஒரு நிறைய அழகான மந்திரம் கூட சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளோ ஒரு ரகசியம் அப்படின்னா அதை என்ன ரகசியம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அது என்ன ரகசியம் சொன்னாங்கன்னு சொல்லி நீங்களும் அதை ஃபாலோ பண்ண முடியும். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி சார். நிறைய அந்த வறுமையை போக்கி ராஜ யோகம் தடுற அத்தனை ரகசியங்களையும் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க. ரொம்ப நன்றி சார். நிச்சயமா. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் நமக்கு வாழ்வியலாக சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த ரகசியம் பார்த்தீங்கன்னா சேனலில் நிறைய பேர் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம ஜோதிடர்கள் நேர்களுக்கு கிடைச்சது ஒரு பொக்கிஷன் சொல்லணும். உண்மையாக இதை நான் உட்காந்து நம்ம புத்தகங்கள் நிறையாது என்னோட கிளைண்ட்டுக்கு சொல்லி சக்ஸஸ் ஆன அத்தனை விஷயத்தையும் தொகுத்து கொடுத்துருக்கேன். மக்கள் இதை கடைபிடிச்சு மட்டும் பார்த்தா போதும், வாழ்வில் வெளிச்சம் நிச்சயமாக வந்தே தீரும். அதான் சொன்னீங்களே, சித்தர்கள் மகான்கள்லாம் சொன்ன ரகசியத்தை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம். நன்றி சார். நன்றி சார். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக 12 ராசிக்கும் ஒரு அருமையாக வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்குற
அத்தனை ரகசியத்தையும் சொல்லியிருக்காங்க. ஐயா வந்து ஜாதகம் பார்க்குறாங்க, நியூமராலஜி பார்க்குறாங்க, பிரசன்ன ஜோதிடம் பார்க்குறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர், லக்கியான நம்பர், நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கான ஒரு ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லா விஷயமும் நம்ம விஜயகுமார் ஐயா பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்க்கணுமா, ஜாதகம் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஐயாவை நீங்கள் நேரடியாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த புக்கு விஜயகுமார் ஐயாவே எழுதி பப்ளிசிட்டி பண்ண புக்கு இது. இது வந்து ஃபுல்லாக நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும்னு பிரியப்படுறீங்கன்னா இந்த ஃபுல்லாக புக்கை படிச்சிங்கன்னா போதுங்க. நீங்களே ஜாதகம் பார்ப்பீங்க. உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு எல்லாமே நீங்களே ஜாதகம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஜாதகம் கற்றுக்கணும்னு இப்போ ஆசை வந்துடுச்சு. நீங்கள் கற்றுக்கலாம். இதை ஃபுல் புக்கை படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஜோதிடராகவே ஆகிடலாம். இது வேணும்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, அமேசானில் இருக்குது, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் விஜயகுமார் ஐயாக்கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அவருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக்கை உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவார் கொரியர் மூலிமா. நன்றி.